முத்தமிழ் அறிஞரின் கழக உடன்பிறப்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று முழக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். உடன்பிறப்புக்கள் அனைவரும் ஓடோடி களப்பணி செய்து கண் துஞ்சாது இரவு பகல் வாராது கழகப்பணி ஆற்றிடுவீர் என்று நம்புகிறேன். நமக்கு ஈரோடு பாதை உண்டு. அந்த வழியில் நடந்த காஞ்சிபுரம் பல்கலைக்கழக பாதை உண்டு. அதை மேலும் மெருகேற்றிய முத்தமிழ் அறிஞரின் நெஞ்சுக்கு நீதி உண்டு. களப்பணி ஆற்றுகிற பொழுது வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்கிற பொழுது எதிர்க்கட்சியினர் தன்னுடைய எல்லல் பேச்சுக்களால் எருக்கம்பூ மாலையிடுவார்கள். கேலி பேச்சுகளால் சேற்றை வாரி நம்மீது எறிவார்கள். கவலை வேண்டாம். தாமரை சேற்றில் மலர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீர். இப்படை தோற்கின் எப்படி வெல்லும்? எதையும் தாங்கும் இதய வேண்டும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்ன அண்ணாவின் வரிகளை இதயத்தில் ஏந்தி களப்பணி ஆற்றி நாம் வெற்றி கனியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கரங்களில் ஒப்படைப்போம். மற்றபடி எதிர்க்கட்சியினர் தருகிற சொற்களை, வீணான பேச்சுக்களை, வீணர்களினுடைய இடிகளை நாம் கருத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாம் கடந்து வந்த பாதை பாலைவனப் பாதை, பூஞ்சோலை பாதை அல்ல. கற்களும் முட்களும் நமது கால்களை பதம் பார்த்திருக்கிறது. அந்த பாதையில் நம்ம நடந்து வந்த நமக்கு இந்த தீப்பந்தமான சொற்களை தாங்குவதற்கு நாம் பழகியிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம். நமக்கு வராத இடர்களா, நமக்கு வராத கெட்ட பேர்களா? பரவாயில்லை. பொது வாழ்வில் ஈடுபடுகிற பொழுது நம்மால் பயனடைந்தவர்கள் நமக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பார்கள் என்றோ, அந்த நன்றியை மனதில் வைத்திருப்பார்களோ என்றோ நாம் நினைத்து பார்க்க தேவையில்லை. நாம் தமிழரின் நலனுக்காக, தமிழின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுவோம், ஒன்றிணைவோம். ஓரணியில் படிக்கக்கூடாது, உள்ளே வரக்கூடாது என்று சொன்னவர்களுக்காக இன்று மார்தட்டி நிற்கின்ற நபர்களை பார்த்து நாம் கரவொலி எழுப்ப வேண்டாம். நமது கரங்கள் கொடியை பிடிக்கட்டும், கை விரல்கள் சூரியனை நாடட்டும். ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி நிச்சயம். மீண்டும் நமது வெற்றியை காணிக்கையா